வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோலாகலமாக கொண்டாடப்பட்ட மகா துர்க்கை அம்மன் கோவிலின் முதலாம் ஆண்டு விழா கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் வழுக்குப்பாறை அடுத்துள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தில் எழுந்தருளி அருளும் ஆசையும் வழங்கி வரும் அருள்மிகு மகா துர்க்கை அம்மன், அருள்மிகு விநாயகர், அருள்மிகு முருகன் திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு விழாவும், பேரூராதீனம் திருப்பெருந்திரு ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழாவும், அபிராமி அந்தாதி என்னும் நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவில் அருள்மிகு மகாதுர்கை தர்மஸ்தல ஆசிரமத்தின் நிறுவனர் தவத்திரு மெய்கண்ட ஆதீனம் அவர்களின் தலைமையில் வேள்வி பூஜை, திருவிளக்கு பூஜை, சிறப்பு அபிஷேக ஆராதனை உள்ளிட்டவை ஹோமம் வளர்க்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு மகாதுர்கை அம்மன், அருள்மிகு விநாயகர், அருள்மிகு முருகன் திருக்கோவில்களில் உள்ள விக்கிரகங்களுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பேரூராதீனம் தவத்திரு மருதாச்சல அடிகளார், கௌமார மடாலயம் சிரவையாதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள், ஓதிமலை சிவநேச அடிகளார், பச்சாபாளையம் சிவனந்தி அடிகளார் ஆகியோரின் அருள் ஆசியுடன் நடைபெற்ற இச்சிறப்பு வாய்ந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இந்து மக்கள் கட்சி தமிழகம் நிறுவன தலைவரும் காவி படைகளின் போர் படை தளபதியுமான அர்ஜுன் சம்பத், மாநில துணைத் தலைவர் மகரிஷி மதிராச்சலம், கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சே தாமோதரன், கலைவாணி கல்வியியல் கல்லூரி, கலைவாணி மாடல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, கலைவாணி போலீஸ் அகாடமி ஆகியவற்றின் நிறுவன தலைவர் திரு கி குமாரசாமி, திருப்பணி செம்மலும், நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர் மற்றும் தொழில் அதிபருமான ஆர் கிருஷ்ணசாமி உட்பட மேலும் பலர் கலந்து கொண்டு அருள்மிகு மகாதுர்கை அம்மன் முதலாம் ஆண்டு விழாவினை சிறப்பித்தனர். அபிராமி அந்தாதி என்னும் முப்பெரும் விழா மலரை கலைவாணி கல்வியியல் கல்லூரி நிறுவன தலைவர் வெளியிட கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் திரு சே தாமோதரன், இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். மேலும் முதலாம் ஆண்டு விழாவில் ஏராளமான பக்த கோடிகள் கலந்து கொண்டு துர்க்கை அம்மனை தரிசித்து ஆசி பெற்று சென்றனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சூழத்தால் செஞ்சடையான் ஒளியும் திருவற்றி கூறா திருஆலவாய திருஆரூரா திருவற்றுள்ளாமையும் கண்டிரங்க அமர்ந்திருங்க நிரந்தரங்க இடையிடவித்திரைக முத்தேர்வை எத்தரைக எண்டு செய்ய காத்தரை முத்திரைக எத்தருக கடியேறு கமல் கொன்றை கண்ணை தோன்று காதில் வெண்குடனோடு கலந்து தோன்றும் இடியேறு கலற்றுவை போல தோன்றும் எதிரிகளும் குடும்படி மலங்கித் தோன்று துடையேறு திருமேனு குறைந்து தோன்றும் பெற்ற இன்பம் நெருக்கிறாய் படுத்தியாகும் துணைக்கில் நன்மையா துமாரையற்ற துயரில்லேறாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மேலடியாகும் அறத்தில் கீதம் சொன்னால் கருதார் அருளமாறே யாருக்கு நாம் எதற்கு பற்றியை யாருக்கு நாம் பசுவுக்குருவாயிரை யாருக்கு நாம் உன்னந்தோரை போற்றை சீராரும் உதவியாரா தொற்று போற்றேன் யானை தன் அணைந்து வருக மாறினா வள்ளிவார்கள் அடியார் எல்லாம் அறிவாய் நடுவனாகி அந்த மக்களை இதுதான் செய்த வேலை வழிபாடுகள் எல்லாம் நிறைவு செய்து திருமூர்த்தங்களுக்கு எல்லாம் அபிடேக வழிபாடுகள்
मनोत्राधेयस्य धामः तेजो मदन्तो यज्ञापवारः यारूपमिदन्ते यक्षोमधारेभ्यां स्वरूपमिदधीरधत्यादिके दशदे प्रभावरूपायसे गुणेश्वराभ्यो नमः அத்தனாகி அன்னையாகி ஆளுந்தரானுமாகி ஒத்துவாத வைதரக்குளித்தே நம்மையும் ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் முல்லை புகுந்து நீவினார் எத்தினார் என்றால் இடத்தியனேடை நெஞ்சடங்கு நங்கை இறை எங்கள் முக்கண்ணே வேடம்படிகம் விரும்பும் வெந்தாமரை பாடும் திருமறை பாத்பதி பாதங்கள் சூடுமென் சென்னிவாய் தோத்திரம் சொல்லுமேம் பெருந்தே நரைக்கும் நரைகுந்தற்குடியே வருக முழுஞான பெருக்கே வருக பிறை மௌலிக் பெம்மா
சத்தம் மட்டும் போடாதீங்க. பக்த பெருமக்களே, நம்முடைய திருக்கோயிலுக்கு அன்பான அழைப்பினை ஏற்று வருகை வந்திருக்கக்கூடிய இந்து மக்களுக்காகவும் நமது சமூகத்திற்காகவும் சமூக போராளியாக களத்தில் நின்று எழுச்சியூட்டிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் அன்பு நாயகனாக திகழக்கூடிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மெய்கண்டார் சுவாமியினுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இந்த திருக்கோயிலுக்கு வந்துள்ளார். எனவே ஆர்கே ஐயா பல காலம் நெடுஞ்சாலைத்துறையிலே பணிபுரியும் கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் வழுக்குப்பாறை மீனாட்சிபுரம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மகாதுர்கையம்மன், அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், அருள்மிகு முருகன் உள்ளிட்ட சந்நிதிகள் அமைந்திருக்கின்ற இந்த துர்க்கையம்மன் திருக்கோவிலிலே முதலாம் ஆண்டு விழாவினை சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த முதலாம் ஆண்டு விழாவை மையமாக வைத்து வேள்வி பூஜை மற்றும் 108 திருவிளக்கு பூஜை, சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள், அன்னதானம் ஆகியவை சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஆன்மீக செம்மல் தவத்திரு மெய்கண்ட அடிகளார் அவர் மகாதுர்கையம்மன் தர்மஸ்தல ஆசிரமம் மீனாட்சிபுரம் என்கின்ற இந்த அமைப்பை ஒரு ஆசிரமத்தை நிறுவி அவரை நாங்கள் ஒரு விவசாயியாக பார்த்திருக்கிறோம், ஒரு ஆன்மீகவாதியாக பார்த்திருக்கிறோம். அதன் பிறகு குடும்ப வாழ்வை துறந்து தன்னுடைய குடும்ப சொத்துக்களையே மையமாக வைத்து யாம் பெற்ற இன்பம் பெருகியும் வையகம் என்கிற அடிப்படையிலே தனக்கு கிடைத்த இந்த ஆன்மீகம் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த தர்மஸ்தல ஆசிரமத்தை நிறுவி இங்கே துர்க்கையம்மன் திருக்கோவிலை உருவாக்கி இருக்கிறார். அவர் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களை எல்லாம் அணுகினார். அப்பொழுது நம்முடைய கொங்கு நாட்டின் கைலை குருமணியாக திகழ்கின்ற திருக்கைலாய பரம்பரை பேரூர் ஆதீனம் தவத்து சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களிடத்திலே பயிற்சி பெற்று, அதே போல சரவணம்பட்டி கௌமார மடம் அந்த திருமணத்திலும் பயிற்சி பெற்று, காமாட்சிபுரி ஆதீனம் உள்ளிட்ட தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஆதீனங்களுக்கு சென்று அந்த குருமார்களின் ஆசிகளை எல்லாம் பெற்று துறவரத்தை, காவி உடையை, கல்லாடையை, துறவர தீட்சையை நம்முடைய பேரூர் குருமகா சன்னிதானத்தின் மூலமாக துறவர தீட்சை பெற்றுக் கொண்டு பேரூர் குருமகா சன்னிதானம் அவருக்கு மெய்கண்டார் என்கின்ற நாமத்தை சூட்டினார். மெய்கண்டார்னா நம்ம இந்து சமயத்துல, குறிப்பாக சைவ சமயத்துல 2 விதமான வழிபாடுகள் மிக முக்கியம். பக்தி, இந்த பக்தி நெறியை தோத்திர நெறி என்று சொல்லுவார்கள். அடுத்து சாஸ்திரம், அத சாஸ்திர நெறி. தோத்திர நெறின்னு வரும்போது தேவாரம் பாடிய 3 வந்துருவாங்க, சமயக்குறவர் 4 பேர் வந்துருவாங்க. அவங்க எல்லாம் இறைவனை பாடுவதன் மூலமாக அவர்கள் இறைவனுடைய திருவடி பெயரை பெற்றார்கள். இந்த சாஸ்திர நெறிங்கிறது வேள்விகள் செய்வது, கோயில்கள் அமைப்பது, அதான் சாஸ்திரம். பயிற்சிகளை மேற்கொள்வது,
இந்த சாஸ்திர நெறிக்கு யார் பொறுப்புன்னு பார்த்தா மெய்கண்டார் தான். தோத்திர நெறி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 3 வயதிலே இறைவனை குறித்து உமையம்மை நிகழ்ச்சியிலே ஞானப்பால் உண்டு ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார், தேவாரம் பாடுகிறார். இறைவனே வலிந்து வந்து அவர்கள் எல்லாம் ஆட்கொண்டிருக்கிறார். இறைவனே சத்தியஞான தரிசனிகள் மூலமாக பண்ணுவோம். சனாதன தர்மம்னு சொல்றோம்ல, எதனால ஒரு சனாதன தர்மம்னு பேர் வந்ததுன்னா, சனகர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர் இந்த 4 பேருக்கு தான் முத பெருமான் சின்முத்திரை காட்டி கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து தட்சிணாமூர்த்தி வடிவத்திலே இருந்து இந்த 4 முனிவர்களுக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க. நீங்க பாத்துருப்பீங்க குரு பகவானை பாத்தீங்கன்னா அது எல்லாரும் குரு பகவான்ங்கிறாங்க தட்சிணாமூர்த்தியை. அந்த கல்லால மரத்தின் கீழே இந்த 4 முனிவர்கள் சனாதன முனிவர்கள் உபதேசம் முதல்ல வந்து பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் செய்து அதன் பிறகு தட்சிணாமூர்த்தி வடிவம் எடுத்து இந்த 4 முனிவர்கள் அந்த தர்மம் தான் சனாதன தர்மம். அவர்களே சத்தியஞான தரிசனிகள், அவங்க மூலமா அதுக்கு அடுத்தது சத்தியஞான தரிசனிகள் ஒருத்தர் தான் இப்படி இந்த பக்கம் தென்னகத்துக்கு பக்கம் மெய்கண்டாராக 2 வயதிலே அவர் ஞானம் பெறுகிறார், சிவஞானம் பெறுகிறார். எத்தனை வயசுல? ஞானசம்பந்த பெருமான் 3 வயதிலே ஞானம் பெறுகிறார். இவர் 2 வயதிலே ஈராண்டில் சிவஞானம் பெற்றார். அவங்க சமயக்குறவர் 4 பேர், இவங்கள சந்தானக்குறவர் 4 பேர். ஆக சாஸ்திர நெறி, அந்த சாஸ்திர நெறியில அதுல முதல் சந்தானக்குறவர்ல முதல்வர் மெய்கண்டார். அவர்தான் இந்த சைவ சித்தாந்தம் இதற்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரியகர்த்தா. மெய்கண்டாருடைய அந்த சிவஞான போதம், மெய்கண்டார் எழுதிய பல்வேறு விதமான செய்திகள், அப்படிப்பட்ட மெய்கண்டாருடைய பெயரை நம்முடைய மெய்கண்டார் சுவாமிகளுக்கு அவர் சூட்டினார். அதனை தொடர்ந்து இங்கே திருக்கோவில் நிர்மாண பணியை வெகு சிறப்பாக செய்து இந்த கிராமத்துக்கு மட்டுமல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே பல்வேறு விதமான ஆன்மீக சேவைகளை செய்து வருகிறார். அன்னதானம், அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது, இப்படி பல்வேறு நற்பணிகளை செய்து வருகிறார். நாங்கள் எல்லாம் நீண்ட காலமாக அவருடைய அபிமானிகள். அவர் அங்க வருவார், நம்ம பிரசன்னா சாமிகள். அதுக்கு முன்னாடியே நம்ம பேரூர் மடத்துல பல்வேறு இடங்கள்ல நம்முடைய இந்து துறவியர் பேரவை போன்ற அமைப்புகள் மூலமாக நிறைய பணிகளை செய்து வந்திருக்கிறோம். இப்போ அவர் நம்முடைய பேரூர் சாமி கிட்ட காவி வாங்கி இங்கே ஒரு தனி நம்முடைய தர்மஸ்தலம் என்கிற ஒரு ஆசிரமத்தை உருவாக்கி, இப்ப தர்மஸ்தலம்னால நமக்கு எல்லாத்துக்கும் கர்நாடகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தர்மஸ்தலம் ஞாபகத்துக்கு வருது. ஆக இந்த தர்மஸ்தலத்தினுடைய பெயரிலே இன்றைக்கு இந்த ஆசிரமம் அமைந்திருக்கிறது. இந்த ஆசிரமத்துடைய 1ஆம் ஆண்டு விழா, அதனை ஒட்டி ஒரு சிறப்பு மலர் வெளியிடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆன்மீக செம்மல், திருப்பணி செம்மல், பல்வேறு நற்பணிகளை செய்து வருகின்ற, குறிப்பாக எங்களுக்கு அண்ணன் பேர் சொன்னாலே நம்முடைய மதுக்கரை தர்மலிங்கேஸ்வர மலர்லாம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனுடைய பரம்பரை தர்மகர்த்தா அவங்க. அவர்கள் தொடர்ந்து நம்முடைய குடும்ப கவுண்டர் சமுதாயத்தினுடைய தலைவராக, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அண்ணன். எல்லாருக்கும் தெரியும். ஒரு சமுதாயத்தை, அது வந்து ஒரு அந்த சமுதாயம் ரொம்ப ஒரு ஆன்மீகமான தேசியமான ஒரு சமுதாயம், ரொம்ப உயர்ந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சமுதாயம். அந்த சமுதாயத்தினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் நம்முடைய மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர். மகாபாரதத்தோடு தொடர்புடைய அந்த தர்மலிங்கேஸ்வரர் மலை, அதனுடைய அந்த பரம்பரை தர்மகர்த்தாவாக இருப்பவர், பல நற்பணிகளை செய்து வருபவர். அவர் இங்கே வருகை தந்து இந்த மலரை வெளியிடுவது, அதே போல இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய குமாரசாமி ஐயா அவர்கள் எல்லாம் வருகை தந்து இங்கே சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர்கள், நம்முடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆன்மீக தந்தல் திரு முத்து அரங்கசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய ஜோதிடரணி மற்றும் மாநில துணைத் தலைவர் நிறைய ஜோதிடர்களை உருவாக்கி இருக்கிறாரு. தினசரி வகுப்புகளை ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் வகுப்புகளை நடத்தி தமிழ்நாடு முழுக்க
இந்த அவர் சொன்ன பல வாக்கு படிச்சிருச்சு. அது பெரிய சர்ச்சையெல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் சிறந்த ஆன்மீகவாதி, முருகன் மேல மிகப்பெரிய பக்தி, முருகனுடைய உபாசகர், நம்முடைய பேரே மந்திராச்சலமூர்த்தி. அவரும் அவருடைய குடும்பத்தாரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவங்க சிஷியும் வந்திருக்கீங்க. பேர் சொல்லுங்க. நேற்று வந்தீங்க. மணிமேகலை. என் தங்கச்சியோட பேர் மணிமேகலை. எல்லாரும் ரொம்ப சிறப்பா இங்கே வந்து வருகை தந்து பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கிராமத்தை சார்ந்தவர்களுக்கும் எப்பொழுதும் நம்முடைய மெய்கண்டார் அடிகளாருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டு துர்க்கை அம்மன் மற்றும் விநாயகர் பெருமானுடைய அருளை பெறுவதற்கு நாங்களும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில நம்ம அடிகளார், குமரகுருபர சாமிகள், மருதாச்சல அடிகளார்லாம் அவங்களுடைய ஆசைகளை தெரிவித்திருக்கிறார்கள். பச்சாபாளையம் சிவனந்தி அடிகளார், ஓலிமலை சிவனேச அடிகளார் இவங்களெல்லாம் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வரவேற்றையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படிப்பட்ட என்னுடைய நண்பர் இங்கே வெளியிலிருந்து நமக்கெல்லாம் நல்வழி காட்டி கொண்டிருக்கின்றார். அதே போல நம்மளுடைய பெய்குமார் சாமி அவர்கள், அவரை பற்றியெல்லாம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் நம்மளால நீண்ட நாள எதை எடுத்தாலும் எப்படி நம்ம மதிப்புக்குரிய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களை சென்று சந்திக்கின்றார்களோ அதை போல ஒவ்வொருவரையும் போய் சந்திக்கின்ற பழக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார். ஆன்மீக மடங்கு மாத்திரமல்லாமல் அந்த ஊரிலே ஆன்மீக பற்றுள்ளவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பொது வாழ்க்கையில ஈடுபட்டவர்களை எல்லாம் சந்தித்து இங்கே கோயிலை எல்லாம் மிக சிறப்பாக இங்கே கட்டி எழுப்பி இருக்கின்றார்கள். இப்ப கூட ஆண்டு விழாவுக்கு மிக சிறப்பட்டதான் அது ஒவ்வொரு காரியமும் செய்வது. ஏன்னா நாங்கள்லாம் கூடவே இருக்கிறோம், அதனால எங்களுக்கு தெரியும். அது ஒரு கிராம பகுதி, ஒரு தோட்டம் நிறைந்த ஒரு விவசாய பூமிகள் அறிந்த இந்த பகுதி. இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் அவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்பதான் இந்த கோயில் இதனுடைய திருப்பணிகளும் மற்றவர்கள் நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த கோயிலை அழைத்திருக்கின்றார்களோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு செய்தியாக வரும் என்று நான் கூறிக்கொண்டு இந்த இங்கே ஒரு மலர் வெளியிடுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதனுடைய அமைவதற்கு காரணமாக இருந்த நம்மளுடைய சுவாமி அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி நல்லா எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அனைவருக்கும் என்னுடைய விழாக்குழுவினருக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த திருக்கோவில் முதலாம் ஆண்டு விழாவிற்கு போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அதோடு கூட முன்னாள் அமைச்சர், இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு விதமான சேவைகளை செய்து வரக்கூடிய நம்முடைய திரு தாமோதரன் ஐயா அவர்கள், மாண்புமிகு தாமோதரன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. முதலாம் ஆண்டு விழாவை மையமாக வைத்து இந்த அபிராமி அந்தாதி இந்த மலரை வெளியிட்டு இதை மக்களுக்கு அர்ப்பணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம அண்ணன் வெளியிட நீங்க பெற்றுக்கோங்க. நம பார்வதி பதையே அழகர மகாதேவ. மகரிஷி மந்திராச்சலம் அவர்கள், நம்முடைய முத்தாரங்க சார், நீங்க இருங்க சார். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நமச்சிவாய வாழ்கவே, நமச்சிவாய வாழ்கவே, நாதந்தாள் வாழ்கவே, நாதந்தாள் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க, ஆன்மீகம் வெல்கவே, ஆன்மீகம் வெல்கவே. இப்பொழுது இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் அனைவருக்கும் அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது மிக முக்கியமான தமிழகத்திலே
அபிராமி பட்டர் அவர்கள் அருளிய இந்த அபிராமி அந்தாதியை படிக்கிற பொழுது, பாடுகிற பொழுது வீடுகளில் வைத்திருந்தாலே மிகப்பெரிய புண்ணியம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே கருத்தாளம் மிக்க பாடல், மிகவும் அற்புதமான பாடல். இதை பாராயணம் செய்தால் வேண்டியவர்க்கு வேண்டிய வரம் கிடைக்கும். அபிராமி பட்டர் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு அம்பாளே மனமிறங்கி அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசையில பௌர்ணமின்ட்டார். ஆமா, அதனால அந்த பௌர்ணமியை உருவாக்கினார். தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய அந்த கம்மலை கழட்டி வீசி, அபிராமி பட்டர் திருக்கோயில் நீங்க அங்க போனீங்கன்னா பார்க்கலாம், இன்னைக்கு இருக்குது. இது நம்முடைய ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அந்த பாடல் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அபிராமி அந்தாதி என்பது நம்முடைய இந்து சமயத்திலே மிக அற்புதமான ஒரு பாடம். அதனால இது எல்லோரும் நாம் இதை மனப்பாடம் செய்து நம்முடைய வீடுகளிலே அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து நாம் நமக்கு தேவையான வரங்களை அபிராமியிடம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அபிராமி அந்தாதி இந்த நூலை வெளியிடுவதிலே மிகவும் மகிழ்ச்சி. மணி வெண்டாமரை கண்டு நின் மரம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு கடாத சகமேளமளித்து மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்கண்ட மன்னர் மடந்தை பதியே பரணே மங்கையத்தையா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறை மடங்கேறிய சீர் ஆதியேன் அடியேன் ஆதரித்தழைத்தால் அதிர்ந்து வேறென்று விளக்கினையற்றி வெளியேறமின் விளக்கின் முன்னே வேற அன்பான கோமினும் பொருளாய் உள்ளோய் ஓற்றே மறுபொழியமையோடு ஓற்றே தலை சிறையும் தோல் தலைவா போற்றே திங்கச்சடையோன் செல்வா போற்றே எங்கற்கருளும் இறைவா போற்றே ஆறுமுகச்சோழே உம்பொன்மேனச்சம் ஆள் போற்றே உம்பர் போற்றும் மும்பை போற்றே நார்காப்பா போற்றே ஏழுருந்தை பொறிய போய் போற்றே தோழரு வெற்றாத்தேனே போற்றே போற்றே நாரதம் மச்சொடே மரவள்ளி போற்றே மாங்கனியன் போல் வாங்கி நோய் போற்றே போற்றே என்னும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றே என் சிந்தனைங்கா இறைவா போற்றே விண்ணும் நிழந்தே ஆனாய் போற்றே மேலவர்க்கும் மேலாக நின்றாய் போற்றே கண்ணின் மணியாக நின்றாய் போற்றே கையிலை மலையானே போற்றே போற்றே நெடிய விசும்புடு கண்ணே போற்றே நீலகமுடையாய் போற்றே அடிமுடும் இதழே போற்றே அங்குண்டறியாம நின்றாய் போற்றே கொடியவன் குற்றம் வைத்தாய் போற்றே கோயிலாயின் சென்று கொண்டாய் போற்றே கடிய உருமுடும் எண்ணே போற்றே கையிலை மலையானே போற்றே போற்றே அருவரும் அண்ணாமலை பெருமான் மருடிகள் போற்றே போற்றேன். திருச்சிற்றம்பலம். திருமகள் நிலமகள் உடனவர் திருவேங்கட பெருமானை நினைந்து போற்றிக் கொள்கின்றோம். திருமால் நினைந்து
வணங்கிக் கொள்கின்றோம். எதிரொரு மாதம் மலைபோல் மேனி பவனவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயலம் குழந்தை இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டே அரங்கமா நகருளானே அரங்கப்பெருமானே எழுந்தருக அளவிட்டு வணங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தாக பூவிலே திருமாலுக்கு அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கின்றோம். அன்பு வேண்டிக் கொண்டோம். எழுந்தருளே அவர்களிடத்தை நாம் வேண்டுதல் விண்ணப்பங்களை வைத்து வேண்டிக் கொள்கின்றோம். ஆனந்தம் அளிக்கக்கூடிய மூத்த பிள்ளையார் பெருமானே, ஆற்றிலே வடிவமாக திகழக்கூடிய முருகப்பெருமானே, உழவு உயிர்களை எல்லாம் படைத்தும் காத்தும் அருளியும் வருகின்ற சிவபரம்பொருளே, இச்சா கிரியாய் ஞானங்களாக ஒன்றாய் இருந்து பலவாய் விரிந்து உலகங்குமாய் ஆட்சியக்கூடிய நம் ஆதிசக்தியாக திகழக்கூடிய நாள்தோறும் செயல்பாடுகளிலே எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் போற்றி போற்றி சூழலிலும் உங்களை போற்றி உருத்திரை எழுத்தோல் போற்றி கரும்புரை சிலை போற்றி கவிஞருக்கு பால் சுரந்த ரசம் போற்றி திருமணம் ஒருத்தனை எடுத்தாண்டு அங்கிருக்கின்ற அருணாக போற்றி ஆரணை உருவம் சொல்முடி போற்றி போற்றி அந்தர்கள் வந்தவர்களுக்கும் சொல்மாலை ஒற்று அருள்வழியே போற்றி அருளிலே துர்க்கையம்மன் அல்லாத அருள் செய்த ஐம்பெரும்பால பலரான சற்று வேண்டிக் கொள்கின்றோம். முதல் மக்கள் அருள் செய்த தேவாரம் சற்று வேண்டிக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நிறைகள் அரபும் சிலம்பொழியலம்பும் விமல நீரனே திருமேனி வரைகெழு மகிழ்வோர் பாலொன்று வடிவினர் கூடியனே விடைகள் கரைகெழு சங்கம் கரைபோதும் நித்திலும் குளிக்கும் ஒருமாமலை அவன்தாரே. சற்று வேண்டிக் கொள்கின்றோம்.
விடாமணியே அன்பினை விளைந்தாரமுதே பொய்மையே விளக்கு விடுதலை சுரக்கும் விடுதலை விளையேந்தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே உன்னையே உனை சிக்கனப் பிடித்தே எங்களந்தருள்வதை நீயே நீரணி பகல குன்றமே நின்ற நெற்றிக் கண்ணுடையதோ நெருப்பே. அவரவர் மனதிலே தனிப்பட்ட வேண்டுதல்கள் எல்லாம் இருக்கும். அந்த வேண்டுதல்கள் எல்லாம் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிடம் அதே மௌனமா எதுவும் பேசாம அமைதியா 2 கரங்களை கூட்டி கண்களை மூடி இப்போ வழிபாடு நடத்தியிருக்கின்றோம். நமது மனதிலே அன்னையை வேண்டிக் கொள்ளுங்கள். யாரும் பேச வேண்டாம். இன்பமாயதே வராதே உண்டவும் துன்பமாயதே தூரத்துள் நீந்தவும் பராபரம்மை உடலோடணைந்து அங்கிரில் என்றதோர் ஆணையை பெற்றுவான். 5 கருத்து யானை பெருமானி அஞ்சகம் தோன்றில் ஆரம்பம் தோன்றும் நெஞ்சவர் நஞ்சியே எனவே தோன்றும் என்று விளங்கக்கூடிய 12 ஆரம்பமும் கொண்டு நமக்கெல்லாம் அருள் புரிகின்ற சண்முகநாத கடவுளே சுப்பிரமணிய பெருமானி இந்த உலகிலே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளை என்று சொல்லக்கூடிய 5 தொழிலை இயற்றி இந்த உலகிலே வாழக்கூடிய ஓரறிவிலிருந்து 6 அறிவு உயிரினங்கள் வரை காத்து அருள் செய்கின்ற எல்லாம் வல்ல அம்மையப்பன் பெருமானி உண்ணாமலையம்மை ஒருமுறை அண்ணாமலையம் பெருமானி கல்யாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இந்த மீனாட்சிபுரி கிராமத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அன்னை துர்கா பரமேஸ்வரி தாயி இதுகாரம் நாங்கள் நடத்திய இந்த வழிபாட்டிலே முதல் வழிபாடாக மூத்த பிள்ளையார் வழிபாடு அந்த நிகழ்வினை தொடர்ந்து அன்னைகள் எல்லாம் நீங்க வேண்டும். அவர்கள் மனைகளிலே நல்ல கல்வி செல்வம் வீரம் என்று சொல்லக்கூடிய 16 பேரும் பெற்றிய வேண்டும் என்று திருவிளக்கு வழிபாடும் அதனைத் தொடர்ந்து எல்லாம் வல்ல தாயே தங்கள் திருவடிக்கும் திருமேனிக்கும் பெருந்திரை மஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேக வழிபாடும் அதனைத் தொடர்ந்து அலங்கார வழிபாடெல்லாம் செய்து நாங்கள் இங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே தங்கள் திருவடிக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மனதார வேண்டி தங்கள் திருவடிக்கு ஒரு விண்ணப்பத்தினை வைக்க இருக்கின்றோம். 7000 பறவை வானோழைத்தும் வெம்பானாய் அதன் பாதியிலே இங்கு இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி தாயே இந்த உலகத்திலே பிறந்து மொழிபெயர்ந்து பின்னெல்லாம் காடல் சிறந்து என் திருவடியை அடைந்தோம் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையாரின் வாக்கினர் பிறந்த அன்னை பராசக்தியே தாயாயிருந்து எங்கள் வாழ்க்கையிலே குறிப்பாக எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அண்ணல்கள் எங்கள் எண்ணத்திலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் யாவும் அடைந்து எண்ணம் சொல் செயல் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளும் தங்கள் திருவடியையே சிந்திக்கின்ற நல்ல எண்ணத்தினை எங்களுக்கு தந்தருளி எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் யாவரும் உடல்நிலை பெற்று உடல் மனமும் செம்மையடைந்திட மேலும் இளைஞர்கள் அன்னையர் பெருமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் யாவரும் அவர்கள் வாழ்விலே இருவர சௌபாகியங்கள் 16 பேரும் என்று சொல்லக்கூடிய கல்வி செல்வம் நீளம் என்று சொல்லக்கூடிய பேச்சனை பெற்று தங்கள் திருவருளாலே அவர்கள் வாழ்விலே என்னென்ன தனிப்பட்ட விண்ணப்பங்கள் இருக்கின்றதோ அனைத்து விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி இந்த வழிபாட்டின் மூலமாக அனைவரும் அனைத்து மக்களும் இந்த உலகத்திலே அவர்கள் குடும்பத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து என் திருவடியை சிந்திக்கின்ற எண்ணத்தை தந்துவிட வேண்டும் என்று இந்த வழிபாட்டை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாழ்வதற்கும் 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 வாழ்க செவ்வேன் எளிய நங்கள் வாழ்வானு சீரனங்கள் வாழ்க மாநிலா வெள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரலாம் வான்கள் விழாத தேவனைவலம் சுரக்க மன்னன் ஒன்றை அரசு செய்து வருகிறாதீர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்கனற்றவும் வேண்டி வல்ல வேண்டிகோ செய்வ நீதி விளங்குக உலகமிலாம் ஒருவரும் ஒருவரை போற்றி போற்றியே சிவை அம்பிகை போற்றி போற்றியே. அன்றாடம் சார்ந்த பக்த பெருமக்களே, அன்னையினுடைய திருவுருவத்திலே ஒரு சிறப்பு இருக்கின்றது என்று அடிக்கடி குறிப்பிடுவார்கள். என்னவென்றால் அபிஷேகம்
ஆகும் பொழுது அன்னை நேரென்ற திருமுகமாக இருப்பவள் அலங்கார திருமேனியிலே ஒரு பக்கம் சாய்ந்தார் போல கணக்கின் பார்வை என்கின்ற அந்த பார்வையிலே இருக்கிறாள் என்று அறிவில் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அனைவரும் அந்த திருக்கோலத்தை கண்டு இன்புற்று அருளை பெறுமாறு வேண்டிக் கொண்டு வழிபாடுகளை நிகழ்த்துகின்றோம். கற்பனையே இறந்த சூரிய கடலையே உருவமாகி ஜெயலட்சுமிங்க. நாங்கள் ஒரு வருஷமாக துர்க்கை அம்மாளை வழிபடுறோமுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு கேதுக்கு செவ்வாய்க்கு எலும்புச்சம்பழத்தில் தீபம் போடுமுங்க. வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடு செய்வோம். நேற்று திருச்செந்தூருக்கு போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து துர்க்கை அம்மாளுக்கு ஊற்றணுமுங்க. எல்லாமே செஞ்சோமுங்க. பொழுதோட எல்லாமே நடந்து விளக்கு பூஜைங்க, அன்னதானமுங்க, வேள்வி கூட்டம் எல்லாம் நடந்துங்க. பொழுதோட வள்ளி கும்மி எல்லாம் நடந்ததுங்க. எல்லாம் சிறப்பாக நடந்ததுங்க. பரவாயில்லைங்க. ஒரு வருஷமா நடக்கிறோமுங்க. ஏதோ நடந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. எங்களுக்கு வெற்றிகரமா இருக்குதுங்க. திருச்சிற்றம்பலம். பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்திக்கு குறிப்பாக இந்த பாரத தேசத்திலே சக்தி பீடங்கள் என்று சொல்லக்கூடிய 51 இடத்திலே அன்னை பராசக்தியின் அங்கங்கள் விளந்த இடங்கள் எல்லாம் பீடங்களாக நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றன. அதன் வகையிலே கொங்குவள நாடு என்று போற்றப்படுகின்ற கோயம்புத்தூருக்கு தெற்கு பகுதியிலே மதுக்கரை என்று சொல்லக்கூடிய ஊரின் அருகாமையிலே நாச்சிபாளையம் ரோடு மீனாட்சிபுரம் கிராமத்திலே
தவத்திரு மெய்கண்ட அடிகளார் அவர்களின் சீரிய முயற்சியினாலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தி துர்கா பரமேஸ்வரியின் ஆலயமானது நிறுவப்பட்டுள்ளது. தவத்திரு மெய்கண்டடிகளார் அவர்கள் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருப்பேரூராதீனத்தின் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானமாக விளங்கிய தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகள் பெருந்தகை இடத்திலே தீட்சை பெற்றவர்கள். அவர்களின் வழியாக 25ஆம் பட்டம் சீர்வளர்சீர் சாந்தலிங்க மருதாசில அடிகளார் அவர்களின் அருளாணையின் வண்ணம் நல்ல அருளாசியோடு குறிப்பாக அவர்கள் பூர்வாசிரம இடத்திலே அன்னை துர்கா பரமேஸ்வரிக்கு திருக்கோயில்கள் அமைத்து வழிபாடுகள் செம்மையாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார். கடந்த வருடம் திருக்குடலமூலத்து என்று சொல்லக்கூடிய கும்பாபிடேக நிகழ்வானது சிறப்புற நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு காலை 6 மணி முதல் 12 மணி வரை முதல் நிகழ்வாக மூத்த பிள்ளையார் வழிபாடு, எல்லாம் வல்ல அன்னை மகாலட்சுமி மகா சரஸ்வதி அன்னை பராசக்தியின் திருவருளை பெற்றிய வேண்டும் என்ற திருவிளக்க வழிபாடு, அதனைத் தொடர்ந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அன்னை துர்கா பரமேஸ்வரிக்கு அபிடேக வழிபாடு மற்றும் அலங்கார தீபாதனை வழிபாடுகள் எல்லாம் நிகழ்வுற்று இங்கே வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடந்தேறியது. இந்த வழிபாட்டின் முத்தாய்ப்பான் நிகழ்வாக அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய அபிராமி பட்டர் அருளச் செய்த பதிகமானது புத்தக வடிவிலே கலைவாணி கலை கல்லூரியின் செயலாளராக விளங்கக்கூடிய திருமிகு குமாரசாமி ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள். மேலும் இந்த பகுதியிலே சமயம் சார்ந்து அனைத்து மக்களையும் ஆன்மீகத்திலே ஈடுபட செய்ய வேண்டும் என்கின்ற சீரிய முயற்சியிலே இந்த திருக்கோயிலானது தொடர்ந்து சமய வழிபாட்டு நெறிமுறைகள் எல்லாம் செய்து வருகின்றார்கள். குறிப்பாக நாள் வழிபாடு, வார வழிபாடு, மாத வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு நெறிமுறைகள் தினம்தோறும் காலை மாலை குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலே துர்க்கையம்மனுக்கு அபிடேகம் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. திரளாக பக்தர்கள், பெண் பக்தர்கள், ஆண்கள் அவர்களுடைய வேண்டுதல்களை இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய அன்னையின் திருவடிக்கு அவர்கள் வேண்டுதலை வைத்து அன்னையை வேண்டி அதனை பூர்த்தி செய்ய மாதம் பௌர்ணமி என்றும் மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை நாளென்றும் இங்கே சிறப்பு யாக வேள்வி வழிபாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு எல்லா மக்களும் பயனுற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மீனாட்சிபுரம் கிராமத்திலே தவத்திரு மெய்கண்டடிகளார் அவர்கள் நிறுவி இருக்கக்கூடிய அருள்மிகு துர்க்கையம்மன் திருக்கோவிலிலே இங்கே மூலஸ்தானத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அன்னை துர்கா பரமேஸ்வரியின் திருமேனியானது மிகவும் நுட்பமாக வடித்த திருமேனியாகும். இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த அன்னையினுடைய வடிவம் நம் கண்களுக்கு ஒரு சிறு குழந்தை போல காட்சி கொடுப்பார். அதுபோன்று பெருந்திருமஞ்சனம் முடித்த பிறகு அம்பிகைக்கு மகா தீபாரதனை என்று சொல்லக்கூடிய வழிபாடினை நிகழ்த்தும் பொழுது நம் கண்முன்னர் ஓர் மிக பெரும் அருளாற்றல் நிகழ்ந்த ஒரு பெண்ணாக அம்பிகையானவள் காட்சி நல்குகின்றாள். ஆக தசமகா வித்தை என்று சொல்லக்கூடிய 10 வடிவங்களிலே அன்னை துர்கா பரமேஸ்வரியானவள் நமது கண்களுக்கு சிறு குழந்தையாகவும் பால வடிவலாகவும் ஒரு பெண் போலவும் நமக்கு காட்சி தந்து அருளாசி நல்குகின்றார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள் அவரவர் தனிப்பட்ட வேண்டுதல்களை இங்கே நெய்விளக்கேற்றி அன்னையை வழிபாடு செய்கின்றார்கள். அது ஒரு சிறப்பு. பௌர்ணமி நாள், மாதம் ஒரு முறை அமாவாசை நாளிலே இங்கே இருக்கக்கூடிய எழுந்தருள் இருக்கக்கூடிய அன்னை துர்க்கையை வழிபாட்டோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய துக்கங்கள் யாவும் நிவர்த்தியாகும் என்பது திண்ணமான கருத்து. ஆகையினாலே
மீனாட்சிபுரத்திலே இந்த இடத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடிய அன்னை துர்கா தேவியை அனைவரும் வந்திருந்து வழிபாடு செய்து வாழ்வில் நற்கதியை அடைய வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். போற்றியோ நமச்சிவாயா. பழுக்குப்பறை பஞ்சாயத்துக்கு உட்பட்டது மீனாட்சிபுரத்தில் இருக்க மகா துர்க்கையம்மன் திருக்கோயில். அங்கே துர்க்கை அம்மாள் இன்னைக்கு முதலாண்டு விழா நடந்தது. இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்திருந்தாங்க. ஆர்கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம குமாரசாமி அவர்கள் வந்திருந்தாங்க. சிவனேஷ் அடிகளார் வந்திருந்தாங்க. ஓதிமலை சாமி அடிகளாரும் வந்திருந்தார். இங்கே ஒரு சிரிப்பு என்றால் அம்பாள் குழந்தை வடிவத்திலே காலையில் காட்சி கொடுப்பாள். அலங்கார பூஜை முடிந்தால் சைடு பார்வைக்கு வருவாங்க. இங்கே அந்த சிரிப்பு உண்டு. ஒவ்வொரு அமாவாசையிலையும் வேள்வி பூஜை நடக்குது, அன்னதானங்கள் நடக்கும். சிரிப்பு அதுதான். இங்கே வந்த போனவர்களுக்கு நல்லது நடக்கும். அம்பாள் காட்சி வைப்பாள். திருமண தடங்குகள் நீங்கும், புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும், தொழில்கள் நஷ்டமானது வெற்றி அடையலாம், எதிரிகளை தொலைப்பாள், பில்லியா சோனி என்பதையும் பார்ப்பாள். துர்க்கைக்கு இருக்கக்கூடிய சிறுப்பெல்லாம் இங்கே வந்து அந்த அம்மா கிட்ட வேண்டுதலை விண்ணப்பங்கள் வைத்தால் எல்லாம் நடக்கும். அமாவாசை அன்னைக்கு மக்கள் கையாலேயே கருவறைக்குள்ளே போய் அபிஷேகம் பண்ணலாம். இங்கே அது ஒரு வாய்ப்புண்டு. துர்க்கை அம்மன் இந்த இடத்துல அமையருக்கு நான் ஒரு சிவதீட்சைப்பட்டவன். துர்க்கை அம்மன் என்னுடைய காட்சிக்கு வந்தபடிதான் நான் அதை இங்கே வழிபாடு எனக்கு என்னுடைய காட்சிக்கு வந்தது 10 வருஷம் ஆயிடுச்சு. அதை நான் நோக்கி கஷ்டப்பட்டு இங்கே நிலநிறுத்தக்கூடியது இப்போ தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்பட்டது அந்த அம்மாளுடைய ஊக்கத்தில் தான். இப்பவும் அந்த அம்மாளுடைய ஊக்கத்தில் தான் நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். மக்கள்கள் இங்கே வர்றாங்க போகிறாங்க. இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அனைத்து மக்கள்களும் வந்து பூஜையில் கலந்து கொண்டு சிரிப்பித்து விளக்கு பூஜைகள் எல்லாம் நடந்து வந்தது. அனைத்து மக்கள்களுக்கும் என் மனசார நன்றியை நான் பாராட்டுகிறேன். நான் கம்மங்கூழ் தொழில் செய்து வருகிறேன். 10 வருடமாக இந்த கோயில் அமைஞ்சு 1 வருடம் ஆகிவிட்டது. இன்று முதலாம் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு அலங்கார பூஜை நடைபெறும். குழந்தை இல்லாத பாகியும் குழந்தை வரம் கிடைக்கும், திருமணம் இல்லாத திருமணம் கிடைக்கும் நடைபெறும். இங்கு சிறப்பு பூஜைகள் அமாவாசை தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டு நடத்தி கொள்ள வேண்டும். வணக்கம். ஓம் சக்தி. உலகெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அருள் திரு மீனாட்சிபுரம் வழுக்குப்பாறை பஞ்சாயத்தை சேர்ந்த மீனாட்சிபுரத்திலே அருள்மிகு துர்க்கை அம்மன் ஆலயம் அமைத்து திருப்பணிகள் செய்து வரும் மெஞ்ஞான சுவாமிகள் அழைத்ததின் பேரில் இன்றைய தினம் முதலாம் ஆண்டு விழா அன்று காலையில் சிறப்பான ஒரு கணபதி ஹோமம், மகளிர் திருவிளக்கு வழிபாடு முடித்து அபிஷேகம், சிறப்பு அலங்கார பூஜைகள் நடத்தப்பட்டது. இந்த விழாவினில் சுவாமிகளுடைய வேண்டுதலுக்கு இணங்க இந்த மகா துர்க்கை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், இன்றைய அலங்காரம் மீனாட்சி அலங்காரம் செய்யப்பட்டு பக்தகோடி ஜனங்கள் அனைவரும் மன நிறைவுடன் வேண்டி வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களும் இந்த துர்க்கை அம்மனுடைய அருள் பெற்று அவருடைய சகல வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டும் என்று அன்னையின் திருப்பாதம் பணிந்து இவ்வாய்ப்பினை நல்கிய மெஞ்ஞான சுவாமி அவர்களுக்கு நன்றி கூறி கொள்கிறேன். கிராமப்புறங்களில்
இந்த ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்காதவங்க என்னிடத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு ஆலய நிர்மாண பணிகள் எப்படி செய்வது, சிலைகள் வடிப்பது, உற்சவர் சிலைகள் 50 சிலைகள் செய்வதற்கு பல ஊர்களுக்கு சென்று வழிகாட்டி பல ஊர்களில் தெய்வ திருமேனிகள் நிர்மாணம் செய்து கொடுத்திருக்கிறேன். விழா காலங்களில் சிறப்பு அலங்காரம் அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி அனைத்து கோயில்களுக்கும், இந்து கோயிலில் எல்லா தெய்வ விக்கிரகங்களுக்கும் சிறப்பான அலங்காரம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய இறைப்பணியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். புறங்களிலே ஆன்மீகம் ரொம்ப மந்த நிலையில் இருப்பதால் கிராமப்புற கோயில்களுக்கு சென்று என்னால் முடிந்த அளவு தெய்வ திருமேனிக்கு அலங்காரம் செய்து கொடுத்து வழிபாடு நடத்தி கொடுத்து வருகிறேன். ஓம் சக்தி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாலினி. இங்கே நான் இன்னைக்கு துர்க்கையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன், வழிபடுறதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து முதலாம் ஆண்டு விழா. ஸோ போன வருஷம் இதே டைம் பயங்கரமாக கும்பாபிஷேகம் நடந்தது, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கும் வந்து ரொம்ப அழகாக அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக இந்த கேது பயிற்சி, அந்த மாதிரி ராகு கேது பயிற்சி அப்படி இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து விளக்கு போட்டு போனால், வெள்ளிக்கிழமை அமாவாசை அந்த டைமில் வந்து இங்கே விளக்கு போட்டு போனால் ஸோ அவங்க நினச்சது, அவங்க மனசில் ஆசைப்பட்டது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் இங்கே கோயிலுக்கு வந்துட்டு முருகர் சிலை எடுத்து வைக்கிறது, கோயிலுக்கு அவங்கனால முடிஞ்சதை பண்ணுறது, ஒரு விளக்கு எடுத்து வைக்கிறது, அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் அவங்க வேணுனதை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப்பில் வந்தது தான் வெளியே போடுற கேட். நிறைய இந்த கோயிலோட பாதி நிறைய பேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கோயிலோட நிர்வாகம் வந்து மெய்கண்ட அடிகளார் தீட்சம் பெற்றிருக்காங்க, கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு மேலே. அண்ட் 7 வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையில் 2023 ஆரம்பித்தாங்க. 2023 ஆரம்பித்தாங்க, 2024 கும்பாபிஷேகம் நடந்தது. அண்ட் இப்போ வந்து முதலாம் ஆண்டு விழா நடந்திருக்கு, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கிற கோயிலில் பண்ணியிருக்கிற அந்த அலங்காரத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் இமேஜில் டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. அது வந்து கிளி வச்சு ஆண்டாள் மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிங்க. வணக்கம், என் பேர் சௌமியா. இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் வழுக்குப்பறை வட்டம் மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மெய்கண்ட அடிகளார் ஸ்தலத்தில் துர்க்கையம்மன் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு வருஷம் முதலாம் ஆண்டு விழாக்கு நான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே நிறையா பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே நடக்கும். வெள்ளிக்கிழமையானா வழிபாடுகள், சிறப்பு வழிபாடுகள், அப்புறம் அமாவாசையானா சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறும். நான் இதில் வந்து கலந்து நான் எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்களாக வச்சு நடந்திருக்கு. அதனால நீங்களும் வந்து பயன்பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதலாம் ஆண்டு விழாக்கு சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அப்போது துர்க்கையம்மன் வந்துட்டு மீனாட்சி அம்மன் வடிவில் காட்சி அளிச்சிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதனால நீங்கள் எல்லாருமே வந்து வழிபடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இங்கே வந்து நிறைய பூஜையில் கலந்துருக்கேன். அப்புறம் வேலைக்கு போகணும்னு நினச்சேன், வந்து வேண்டினேன், வேலைக்கும் போயிட்டேன். அதே மாதிரி நான் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சேன், அதே மாதிரி துர்க்கையம்மன் கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த ஆசை பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அனுச நட்சத்திரம், நித்யா அனுச நட்சத்திரம், காவ்யா அவிட்ட நட்சத்திரம், சிவ விக்னேஷ் ரோகிணி நட்சத்திரம், அஸ்வத் அனுச நட்சத்திரம், சர்மிளா ரோகிணி நட்சத்திரம்,
அண்ணாமலை இண்டஸ்ட்ரீஸ் அண்ணாமலை இண்டஸ்ட்ரீஸ் தொழில் வளம் பெறவும். அன்னை இண்டஸ்ட்ரீஸ் தொழில் வளம் பெற. பாலசுந்தரம் பத்மா ஜென்மநட்சத்திரம் பாலசுந்தரம் ஜென்மநட்சத்திரம் பத்மா சகா குடும்பான ஆயுள் ஆரோக்கியம். இன்னொன்று ராக்கியப்பன் சரஸ்வதி சகா குடும்பான ராஜேந்திரன் யுவராஜ் ஜென்மநட்சத்திரம் ராஜேந்திரன் யுவராஜ் குடும்ப சகா குடும்பான. ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் வளம் பெற்று அருள் பெற ஓம் சக்தியே. ओम दुर्गा देवी दुर्गा देवी विष्णु ओम सकल सौभाग्यम आयु आरोग्यम वायु प्रभु सिंहराशि उत्तर नक्षत्र நான் சாவடிப்பூர்லேருந்து வரேன். என் பேர் நாராயணசாமிங்க. நான் இங்கே மீனாட்சிபுரம் மதுக்கரை வட்டம் மீனாட்சிபுரத்தில் குடியிருக்கும் இந்த துர்கை கோயிலுக்கு வந்து நான் முதல்ல வேண்டியிருந்தேங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி. இப்போது என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. நான் கல்யாணமான இந்த மாதிரி தீண்டாமணி விளக்கு நான் வந்து காணிக்கையாக கொடுக்கலான்னு நினச்சிருந்தேனுங்க. இப்போ என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அந்த துர்கை அம்மனுக்கு நாங்கள் வந்து தீண்டாமணி விளக்கை நாங்கள் காணிக்கையாக கொடுக்குறோங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் குடும்பத்தோட வந்து இந்த துர்கை அம்மனுக்கு வந்து இந்த அணைய விளக்கு வந்து நாங்க வந்து துர்கை அம்மனுக்கு காணிக்கையா கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.